ப்ரைஸ் தி லார்ட், க்ளோரி டு காட். ஸோ நம்ம இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு வீடியோக்குள்ளே நம்ம போக போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்க்க போகிற ஸ்டைல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமாக நம்மளுடைய கிறிஸ்டியன் கம்யூனிட்டியில் தேவைப்படுற ஒரு ஸ்டைல்ஸாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த பேக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நான் இந்த பேக் எதை பேஸ் பண்ணி ரொம்ப டிசைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்கும் பொழுது ரியல் லூப் அப்படின்ற ஒரு பேக் நமக்கு இருக்கும். ஸோ அந்த ரியல் லூப் பேக்கை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ரியல் லூப் 1 and 2 and 3ன்னு சொல்லிட்டு 3 பேக் இருக்கும். அண்ட் அந்த 3 பேக்லேயுமே நீங்கள் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு பேக்குக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அந்த ஸ்டைல் மட்டும்தான் அதில் இருக்கும். அந்த ஸ்டைலுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டைல்லேருந்து இன்னொரு ஸ்டைல் போகும்பொழுதுமே ஒரே மாதிரி இருக்கும். பட் கொஞ்சோண்டு அந்த ரிதம் 1 மட்டும் மாற்றிருப்பாங்க. ஸோ இது நல்லா டெக்னிக்கலாக போகிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். இது எல்லாமே என்னுடைய ஐடியாவை இது பேஸ் பண்ணி நான் ஒரு ரியல் லூப் பேக்காக இதை நான் டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து டோட்டலி நான் ஒரு கிறிஸ்டியன் கம்யூனிட்டியில் நமக்கு எப்படியெல்லாம் அந்த பேக் யூஸ்ஃபுல்லாக இருக்க பொழுதுன்றதை பிளான் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா டோலக், தப்லா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, டோல் இருக்குது. இது எல்லாமே முக்கியமாக இதில் இருக்கும். ஸோ நீங்கள் ரியல் லூப் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கும் இதுக்கு அப்போ என்ன தான் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் இதில் மல்டி பேடும் உங்களுக்கு தரப்போகிறேன். ஸோ மல்டி பேடும் இதில் ஆடட் அட்வான்டேஜாக நான் இதில் ப்ரொவைட் பண்ண போகிறேன். அண்ட் ப்ளஸ் இதில் என்னென்னா இது வந்து 2 கேட்டகரியாக நான் பிரிச்சுக்கிறேன். சில பேர் நீங்கள் ஸ்டைல் மட்டும் வேணும்ன்றவங்க ஸ்டைல் மட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் மல்டி பேட் சேர்ந்து வேணுன்றவங்க நீங்கள் மல்டிபேரோட சேர்ந்து வாங்கிக்கலாம். சரிங்களா? சரி, ஏன் இந்த அண்ணன் திடீர்னு இப்போ வாங்கிக்கலான்னு அந்த வார்த்தையை சொல்கிறேன்றதை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒரு மினிஸ்ட்ரிக்கு நிறைய விதமான ஹெல்ப் தேவைப்படுது. ஸோ அட் த சேம் டைம் நான் இதை வந்து இப்போ தான் இந்த பிளான்குள்ளே வந்திருக்கேன். நிறைய பேரோட சஜஷன் இதுக்குள்ளே இருந்துச்சு. அப்போ கூட சில பேர் வந்து நீங்கள் வந்து இந்த காஸ்ட்டு கூட வைக்கக்கூடாது, அதிகமான காஸ்ட்டை பற்றி பேசினாங்க. பட் நான் அதை விருப்பப்படலை. என்னுடைய ஐடியா வந்து இது எல்லா மக்களுக்குமே போய் சேரணும், எல்லா சபைகளுக்கும் போய் சேரணுன்ற அந்த நோக்கத்துக்கு தான் இந்த பேக்கை நான் ரொம்ப பிளான் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா வெறும் ஸ்டைல் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னும் பொழுது உங்களுக்கு அது 500 ஆகும் இருக்கும். அதே போல் நீங்கள் வந்து ஸ்டைல் ப்ளஸ் மல்டி பேடோட உங்களுக்கு வேணும்னும் பொழுது உங்களுக்கு அது 600 நான் தரப்போகிறேன். அவ்வளோதான். ஸோ இது உங்களுடைய ஐடியா. இப்போ உங்களுக்கு இது எப்படி வேணுன்றதை நீங்கள் பிளான் பண்ணிக்கிறீங்களோ நீங்கள் அதை மாதிரி வாங்கிக்கலாம். ஸோ இதில் யாரையும் நான் வற்புறுத்த விருப்பப்படலை. இந்த பேக்கை ஆல்ரெடி சில பேர் இப்போ வாங்கியிருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். என் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அது எப்படி வர்த்தான ஒரு பேக்குன்னு சொல்லிட்டு. இன்னொன்று, இது வந்து நான் பேக் சைஸை ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து ரியல் லூப் 1 யூஸ் பண்ணிவிட்டு 2 யூஸ் பண்ணி 3 வந்து 3மே போடும்பொழுது உங்களுடைய மெமரி ஸ்பேஸை அது அதிகமாக எடுக்கும். ஆனால் இப்போ நான் பண்ணியிருக்க பிளான் படி நீங்கள் போனீங்கன்னா 70 MBயில் ரியல் லூப்பில் இருக்க எல்லா திங்ஸுமே இதில் ஆட் ஆகிட்டு கூடவே அது தவிர்த்து இருக்கிற சில 6/8 இது எல்லாமே நான் இப்போ அதில் ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். நான் மெமரி சைஸை வந்து நான் இன்னொரு வீடியோவை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதில் நீங்கள் பார்க்கலாம். நான் வந்து அந்த மெமரி சைஸ்லாம் சைஸ் காமிக்கணுன்றதுக்காக நான் அதை காமிக்கிறேன். சரிங்களா? ஸோ அப்போ நம்ம ரியல் லூப் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இருக்கிறதுக்கும் இதுக்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் இது கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இதை ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஏன்னா போன ரியல் லூப் இருந்த ரியல் லூப் வந்து ஜஸ்ட் வந்து அது இருக்கிற லூப்ஸை வச்சு பண்ணியிருக்கிறாங்க. பட் ஆனால் இப்போ நான் பண்ணியிருக்கிற இந்த ரியல் லூப் வந்து நம்ம எல்லா சாங்கும் கவர் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா. சரிங்களா? ஸோ இது ஒன்று நம்ம ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஐடியா. இன்னொரு ஐடியாவை இப்போ நான் இதில் பண்ணியிருக்கேன். தட் இஸ் நீங்கள் நிறைய பேர் வந்து என்னென்னா ஆடியோ ஸ்டைல் நிறைய நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா, ஆனால் நீங்கள் வந்து ஜென்ரலாக இருக்கிற கீபோர்ட்ஸ்க்கு வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக வேணும் பொழுது தான் இந்த பேக் ஐடியா திருப்பி எனக்கு க்ரியேட் ஆச்சு. இந்த பேக் ஐடியாலேயே வந்து இந்த ஃபைலை நீங்கள் வந்து LSBயில் வந்து நீங்கள் 44ல் போடணும். நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஒரு ப்ரீமியம் பேக் ஒன்று பண்ணும்பொழுது கூட நான் LSBயை மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஏன்னா என்னுடைய மெத்தட் வந்து கொஞ்சம் இன்டைரக்டாக அதை கால் பண்ணி நான் ஒர்க் பண்ணி எனக்கு பழக்கம். அதை பேஸ் பண்ணி பண்ணுவேன். இப்போ நான் உங்களுக்கு பேக் தந்துட்டு அப்புறமா அது அதோட எண்ட் ஆகாது. அதுக்கப்புறம் அந்த பேக்கை வச்சே நான் நிறைய ஸ்டைல்ஸை உங்களுக்கு நான் ஃப்ரீயாகவே திருப்பி என்ன பண்ண போகிறேன், இதில் ப்ரொவைட் பண்ணிகிட்டே வர போகிறேன். இது உள்ள இப்போ இந்த பேக்குக்குள்ளேயும் அந்த ஸ்டைல் இருக்குது. அதை தான் இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். சரிங்களா? ஸோ ஒன்று ஒன்றா நம்ம போகலாம். ஸோ இப்போதைக்கு நான் வந்து யூசரில் நான் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து அந்த கன்ஃபியூஷனில் வேண்டாம். ஏன்னா இது எக்ஸ்பேன்ஷனில் உங்களுக்கு வரும். சரிங்களா? நான் வந்து இங்கே யூசரில் வந்து எடிட் பண்ணேன். அதை எடிட் பண்ணி நான் பண்ணுறது. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது ஒவ்வொரு கிட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஒன் இஸ் 6/8 ஃபாஸ்ட் டோலக். ஸோ இது எல்லாமே அக்கம்பனியோட தான் இருக்கும். ஸோ நீங்கள் அக்கம்பனி ஆன் பண்ணி ப்ளே பண்ணணும். நான் காமிக்கிறேன்.
ஸோ நெக்ஸ்ட் ஒன் 7/8 அண்ட் டோலக், தப்லா டோலக் பேஸ் பண்ண மாதிரி. ஸோ இது வந்து 7/8 வந்து நீங்கள் சந்தோஷம் சொல்லி கிப்சன் துரை சாங்கில் பார்த்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான சாங்ஸ்க்கு யூஸ் பண்ணுற ஐடியா தான் இது. ஸோ இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் 7/8 வந்து நீங்கள் உங்களுடைய ரியல் லூப்பில் எங்கேயுமே பார்க்க முடியாது. அகெயின் இதில் நான் அதை ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ நீ ஒன்று நான் பார்க்கும்போது நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ தென் தேவனே நான் உமதண்டையில், ஸோ அதை வந்து நம்ம பண்ணியிருக்கிறது. ஸோ இது வந்து ஒரு 4/4 டைப்பான ஒரு தப்லா ஆக்சுவலாக. ஸோ நல்ல ஒரு சாஃப்ட் தப்லாவாக இது மூவ் ஆகும். ஸோ அது நம்ம இதில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இஸ் டோல். டோல் 4/4 வந்து ஸோ டோல்ன்ற அந்த பர்டிகுலர் ஸ்டைல். அதுலேயுமே 6/8 ஆக்சுவலாக. ஸோ இதில் இந்த சாங், இது ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்த சாங் கூட அதை யூஸ் பண்ணலாம். லூகாஸ் ஓகேங்களா? ஸோ இது நிறைய யூஸ் பண்ணலாம். இந்த டோலக் பேட்டர்ன் வந்து ரொம்ப காமனாக நீங்கள் ரியல் லூப்பில் பார்க்குறது. அதுதான் நான் இங்கே திருப்பி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். And then again இது ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப பர்டிகுலராக இதில் எது ரொம்ப பிடிக்குன்னா இந்த டஃப். ஆக்சுவலாக டஃப் கவனிச்சிங்கன்னா ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு ஒரு கார்ட்லைன். ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் டஃப் டோலில் இன்னொரு கேட்டகரி. இது வெறும் டஃப் மட்டும் பியூராக போகும். ஸோ இது ரொம்ப இன்னும் காமனான ஒரு பீட், என் மீது அன்புக்கு வந்து. ஸோ இதில் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் வந்து இதில் நிறைய நம்ம ரியல் லூப்பில் நான் பார்த்துருக்கிற விஷயம் என்னென்னா, ஒரே ஒரு 4 பேட்டர்ன், இந்த 4 பேட்டர்ன் தான் அதிகமாக அதில் இருக்கும். பட் இப்போ நான் இதில் வந்து நிறைய பேட்டர்னாக இதில் இன்பில்டாக வச்சுட்டேன். ஸோ தட் நம்ம நிறைய யூஸ் பண்ண முடியும். நான் வந்து அது நீங்கள் இன் ஃப்யூச்சர் நீங்கள் இதை பார்க்க போகிறீங்க, அதனால் நான் சொல்கிறேன். அண்ட் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதை நான் இப்படி அதிகமாக நான் வந்து இதை பேசி நான் எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறதுக்காக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். ஓகே, இது சொன்ன என் தேடல் நீ. ஓகேங்களா? ஸோ ஏன்னா இப்போ இந்த என் தேடல் நீயை பொறுத்த வரைக்குமே அந்த பேட்டர்னை நான் தனியாக ரெடி பண்ணியிருக்கேன். அதை நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக காமிக்கிறேன், பிகாஸ் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்ல, அதுக்காக. கவனிச்சிங்கன்னா தெரியும் பாருங்கள். இதில் ஓகே டியில் நான் வச்சுருப்பேன். இப்போ கவனிச்சிங்கன்னா தெரியும் பாருங்கள், என் தேடல். ஸோ இதை நான் தனியாக என்ன பண்ணியிருக்கேன்னா, அதை ரெடி பண்ணி அந்த பேட்டர்ன் வந்திருக்கு. இப்போ கவனிச்சிங்கன்னா தெரியும். அந்த
பேட்டர்ன் வந்து எக்ஸாக்டாக அதை மாதிரியே வர வைக்கணுன்றதுனால அந்த பிளானில் பண்ணியிருக்கேன். ரைட், ஓகே. அடுத்தது ஸோ எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம். ஸோ இதில் தப்லாவும் வரும், இது வரும். ஸோ இன்னொரு பேட்டர்ன். ஓகே, இதெல்லாம் தான் நான் ரொம்ப கவனமாக பார்த்துருக்கேன். இப்போ 3/4 வந்து நமக்கு நிறைய தப்லா வந்து நம்ம ரியல் லூப்பில் இருக்காது. ஸோ நம்ம நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளுடைய இன்பில்டு நார்மல் ஸ்டைல் போவோம். பட் இது கொஞ்சம் அந்த லூப்டோடு இருக்கும். ஸோ அதோட சவுண்டிங் இன்னும் நல்லாயிருக்கும். நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும் டெப்த்து. ஸோ அந்த மாதிரி ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன், இதுலேயே வந்து இன்னொரு 3/4 காமிக்கிறேன். யார் உண்டு. இது வந்து லூகாஸ் சேகர் அவங்களோட இன்னொரு ஒரு பாஸ்டர் லூகாஸ் சேகர் அவங்களோட இன்னொரு ஒரு சாங் அது ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் வந்து ஐ திங்க் ஸோ இது வந்து வெறும் டோலக் மட்டும்தான் இருக்கும், தப்லா வராது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. நீங்கள் எண்ணில் அடங்கா 3/4 நீங்கள் தப்லா பார்ப்பீங்க. இதில் டோலக் மட்டுமே வச்சு நான் அந்த லூப் பண்ணியிருக்கேன். ஸோ இது வரைக்கும் டோலக் வச்சு 3/4 அதிகமாக எங்கேயுமே வரல. நான் அதை ட்ரை பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இந்த சாங் தான் ஆக்சுவலாக வந்து நான் ரொம்ப பிளான் பண்ணி இதை பண்ண வச்சது. சொல்லப்போனால் நீரெண்ணை தேடி வராது இருந்தால் நிறைய தடவை எங்களோட சபைகளில் பாடும்பொழுது இதுக்கு ஒரு ரெடி பண்ணணும்னு நினைப்பேன். ஆடியோ ஸ்டைல் போகலான்னு இருந்தது. பட் இது பேக் டிசைட் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த சாங்லாம் நான் சூஸ் பண்ணி இதை எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இதில் நிறைய பீட் இருக்குது. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பீட் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆக்சுவலாக நீரெண்ணை தேடி வராதிருந்தா இப்படி போயிருப்பீங்க. பட் ஆனால் இந்த பீட் வந்து எக்ஸாக்டாக அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். நீரெண்ணை தேடி வராதிருந்தா தடுமாறி நான் தள்ளாடி வந்தேனே தூக்கிவிட நீரோடோடி வந்தேரே. இப்போ இன்னொன்று வைப்போம். என் தேவா என் ராஜா உன் கிருபை போதுமே நீரென்னை தேடி வராதிருந்தா. ஸோ இது என்னுடைய ஐ திங்க் என்ன சொல்லுதுன்னா, நான் நிறைய தடவை சொல்லியிருப்பேன். நான் எப்பயுமே அந்த ஸ்டைல் க்ரியேட் பண்ணும்பொழுது ஏதோ ஒரு ஸ்டைல் க்ரியேட் பண்ணிவிட்டு அது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுங்கன்ற ஐடியா இருக்காது எனக்கு அதிகமாக. எப்பயுமே அந்த பர்டிகுலர் சாங்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்டைல் எடுத்துகிட்டு போகிறது. ஸோ இது பேக்குள்ளே வரும்பொழுது ஓரளவுக்கு எல்லாத்தையுமே அந்த பேட்டர்ன்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ அதனால் இது நீங்கள் சர்ப்ரைசிங்கான திங்ஸ் என்னென்னா, இது எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த எம்பி சைஸ் பார்த்திக்கணும். ஏன்னா அது 70 MBக்குள்ளே உங்களுக்கு எல்லாமே நான் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அதுதான் இதில் நான் யோசிக்கிற விஷயம்னா, அது கர்த்தர் என்னை கொண்டு இந்த காரியத்தை செஞ்சுருக்காரு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் ரொம்ப ஆர்வப்பட்டு இதை நிறைய அனலைஸ் பண்ணி எதை எடுத்துகிட்டு வரலாம், எப்படி போடலாம் திங்க் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னானே புரிஞ்சுக்கும். ஓகே, இப்போ இது பிரியமானவனே உன் ஆத்துமா அழுவது போல். சரி, இப்போ இது என்னென்னா, இது வந்து லைக் ஃபுல் நல்லா ஹெவியான ஒரு டோலக் பேட்டர்ன். இது ஓகேங்களா. ஸோ
எப்படி நான் இது எல்லாத்துக்குமே அக்கம்பெனி இருக்குது, நான் அது ப்ளே பண்ணாமல் அப்படியே பண்ணிட்டேன். ஓகே சரி, நெக்ஸ்ட் ஒன். இது வந்து ஒரு அகேன் இது வந்து ஒரு 4/4லேயே கொஞ்சம் குவாலின்ற அந்த கேட்டகரி ஆஃப் குவாலி, லைக் அந்த அந்த பேஸ் வந்து நல்லா ஹெவியாக போகும். இன்னொரு பேட்டர்ன் இதில் இன்னும் கொஞ்சம் இதில் ஹெவியான ஒரு பேட்டர்ன்ஸும் இதில் மூவ் ஆகும் ஆக்சுவலாக. சரிங்களா, நெக்ஸ்ட் ஒன் தந்தானை துதிப்போமே. ஸோ இது வந்து நிறைய நம்ம சிஎஸ்ஐ சபைகளில் நம்ம பார்க்கறது தான். ஸோ சபையோரே துதி பாடி பாடி நான் துதிப்போமே. ஸோ இப்போ இந்த ஒவ்வொரு பேட்டர்னுமே வந்து அந்த சாங்கோடைய ஒரு நல்ல ஒரு சில சாங்ஸில் இந்த மாதிரி அந்த பேட்டர்ன் மூவ்ஸ் நிறைய இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி இதில் நான் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது ஓகே, ஸோ இது மட்டும்தான் நான் வந்து இந்த ஆடியோ ஸ்டைல்லையும் நான் பண்ணியிருக்கிற அந்த விஷயத்தில் வந்திருக்கோம். ஆனால் நான் இன்னொரு இம்பார்ட்டண்டான திங்ஸ் சொல்கிறேன். நீங்கள் ஆடியோ ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து ஒரு விஷயம் பண்ண முடியாது. என்னென்னா ஃபில் வந்து எக்ஸாக்டாக வந்து நீங்கள் 1ல் கொடுத்தா மட்டும்தான் அந்த ஃபில் ஒர்க் ஆகும். அது ஒரு திங்ஸ் இருக்குது. அண்ட் தென் அது வந்து நடுவில் இன்பிட்வீன் கொடுத்தீங்கனாலும் அந்த ஃபில் அதை அக்செப்ட் பண்ணாது ஆக்சுவலாக. இது வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆக்சுவலாக அதில். அதே போல் இன்னொரு ப்ராப்ளமும் ஆடியோ ஸ்டைலில் இருக்குது. நான் அது தனியாக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வரேன். பேக்கில் அந்த அட்வான்டேஜ் அதுதான். ஐ திங்க் நீங்கள் அந்த வந்து EQ பண்ணிக்க முடியும். ஆடியோ ஸ்டைலில் அந்த மாதிரி பண்ண முடியாது. ஒன்லி நீங்கள் ரிவர்பில் வந்துட்டு தான் கண்ட்ரோல் பண்ண முடியும், EQவில் கை வைக்க முடியாது. ஸோ இந்த விஷயம் வந்து நான் அதனால தான் நான் பேக்குள்ளே இதில் இந்த வாட்டி கொஞ்சம் நிறைய டெவலப் பண்ணி இதுக்குள்ளே வந்திருக்கேன். ஸோ இதில் வந்து இப்போ உங்கள் கிருபை இல்லாமல் சாங் வந்து ஏன் நான் இதை ட்ரை பண்ணி கொடுத்துருக்கேன்னா, எனக்கு ஒரு பிரதர் எனக்கு ஒரு சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஸ்டைல் உண்மையாகவே நீங்கள் பண்ணதில் ரொம்ப சூப்பரான ஸ்டைல்னா, நீங்கள் வந்து நான் நிறைய சபைகளில் எடுத்துகிட்டு போய் இதை வாசிக்கும் பொழுது என்னால் ரொம்ப ப்ரெசன்ஸ் ஃபீல் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. ஸோ அப்புறம் நானும் திங்க் பண்ணும்பொழுது இந்த ஸ்டைலில் வந்து என்னென்னா நிறைய ஸ்டைல் இது உள்ளே இருந்து நம்ம எடுத்து பண்ண முடியும். அதனால் நான் இந்த ஸ்டைலை மட்டும் ஆடியோ ஸ்டைலுக்கு நான் பண்ணியிருந்தேன். அதுதான் எடுத்தேன். ஸோ இதுவும் நான் தான் பண்ணது. ஸோ அதனால் இந்த ஆடியோ ஸ்டைல் க்ரியேட் பண்ணதும் நான் தான். ஸோ அதையே தான் நானும் யூஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா, ஸோ அதில் என்ன உங்கள் கிருபை இல்லாமல் பாட்டு எல்லாருக்கும் தெரியும். கிருபை இல்லாமல் வாழ முடியாதப்பா, எங்கப்பா போவேன் உங்கள் பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாடுவேன். ஸோ இந்த மாதிரி நிறைய சாங்குக்கு இது யூஸ் பண்ண முடியும். அதனால தான் இந்த பர்டிகுலர் 6/8 நான் எடுத்துகிட்டு வந்தேன். இந்த பேக்குள்ளே அது இருக்குது. சரிங்களா, நெக்ஸ்ட் ஒன் உனக்கு ஒருவர் இருக்கிறார். ஸோ இந்த சாங்குமே வந்து ரொம்ப பர்டிகுலரான அந்த ஹெவியானதில் இல்லை. இது ஃபுல்லாகவே வந்து அந்த டோலக்கே வந்து நல்லா ஹெவி டோலக்காக நான் அதில் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். சாஃப்ட் டோலக்கும் இருக்குது, ஹெவி டோலக்கும் இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இந்த ஸ்டைலை நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இது பேஸ் பண்ணி நிறைய சாங்ஸ் நம்ம போக போகிறோம். நீங்கள் LSBயில் 44ல் வச்சிங்கன்னா இது கண்டிப்பாக நீங்கள் எல்லாத்தையும் பார்த்து பண்ணிக்க முடியும். சரிங்களா, ஓகே. இப்போ இது மல்டிபேட் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதில் ஒவ்வொன்றுமே இப்போ நான் என்னென்னலாம் உங்களுக்கு அங்கே காமிச்சேன்ல அது எல்லாமே இங்கே மல்டிபேடாகவும் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறேன். ஸோ இன்கேஸ் ஒரு பீட் போகுது, லைக் இப்போது ஸோ இதுதான் மெயின் அட்வான்டேஜ். என்ன நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா, இப்போது ரியல் லூப்பில் நீங்கள் ஆல்ரெடி இது மல்டிபேடுன்னு ஒரு கண்டென்ட்டே கிடையாது. இப்போ நான் பண்ணியிருக்கிறதுல உங்களுக்கு மல்டிபேட் இதில் ஆட் அப் ஆகுது. ஸோ தட் நீங்கள் மேலே இதுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ முக்கியமாக நான் ஒரு பீட்டை சொல்லணும்னு நினச்சேன். ஒரு பேலட் கேட்டகரிஸ்லையே அதில் நிறைய மல்டிபேட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நியர்லி ஒரு 93 கிட்ட இருக்கணும். ஆமாம், 93 மல்டிபேட்ஸ் கிட்ட வரும். சரிங்களா, அதில் டஃப் கேட்டகரி இருக்கும். வெயிட் பண்ணுங்கள்.
ஓகே. ஸோ இங்கே இருக்கு. ஸோ இதில் 2 கேட்டகரி ஆஃப் டஃப் கொடுத்துருப்பேன். ஸோ பின்னாடி அந்த டஃப் ஆட் அப் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இன்னொரு டஃப் இருக்குது இதில். ஸோ இது எனக்கு கொஞ்சம் ரொம்ப காமனான அந்த டஃப்பில் ஒன்று பார்த்துருக்கேன். அது போல் 6/8ஸ்லையும் நிறைய இருக்குது. அகெயின் இது எல்லாமே உங்களுக்கு பின்னாடி ஆட் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ இன்கேஸ் இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு 6/8 நம்ம யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, அந்த 6/8ஸ்லேயே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் இதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போது ஸோ இந்த மாதிரி நமக்கு நிறைய அட்வான்டேஜ் வந்து இந்த மல்டிபேடோட சேர்ந்து வரும்போது நமக்கு வரும். ஸோ பெஸ்ட் திங் நான் என்ன உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன்றதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதில் கடினமான ஒர்க் இருக்குது. ஒவ்வொரு பேக்லேயும் நம்ம வந்து அந்த வேவ் ஃபைலை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அந்த வேவ் ஃபைலை கரெக்டாக ஈக்குவலைஸ் பண்ணணும், அதுக்கப்புறமா அதை வந்து அவுட்புட் எடுக்கணும், ரெக்ஸாக கன்வர்ஷன்ஸ் கொடுக்கணும், திருப்பி நம்ம ஸ்டைல்குள்ளே எடுத்துகிட்டு வந்து ஒரு பார்ட்டாக அதை ரெடி பண்ணணும், அதுக்கு ஃபில்லை நம்ம யோசிக்கணும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இதை நான் பண்ணதுனால மட்டும்தான் இதுக்கு வந்து அது கூட நான் வந்து நிறைய பேர் உங்களுக்கு தெரியும், இந்த ரியல் லூப்பை பேக்கை பொறுத்த வரைக்கும் ரியல் லூப் 1 வந்து ஒரு 2000, அது ஒரு 2000, இது ஒரு 2000லாம் விற்றுருவாங்க. ஸோ மொத்தமே சேர்த்து உங்களுக்கு 6000, 5000 அப்படி இப்படின்னு விற்றுட்டு போயிடுறாங்க. ஆனால் நான் என்னுடைய மினிஸ்ட்ரி மூலமாக நான் இதை வந்து என்ன ஸ்ட்ராங்கான திங்ஸ் பண்ண போகிறேன்னா, இந்த மாதிரி பேக்கை நம்ம வந்து ஒரு 500க்கு ப்ரொவைட் பண்ணுறதும் அண்ட் மல்டிபோர்ட்டோட ஒரு 600க்கு ப்ரொவைட் பண்ணுறது மூலமாக ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ரேஞ்சை நம்ம எடுத்துகிட்டு வரோம். ஸோ தட் எல்லாரும் இதுக்கப்புறம் இந்த ரேஞ்சுக்குள்ளே வரத்துக்கான வாய்ப்புகள் அமையலாம், சரிங்களா? ஸோ அது மற்றவங்க பண்ணுறாங்களோ இல்லையோ, இது என்னுடைய மினிஸ்ட்ரி சைட்லேருந்து நான் இதை வந்து எல்லா கீபோர்டுக்கும் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து 600க்கும் ப்ரொவைட் ஆக போகுது. ஏன்னா நீங்கள் ரியல் லூப் 1 போட்டிங்கனாலே போதும், உங்களுடைய அந்த என்ன சொல்லுன்னா உங்களுடைய SX600லாம் க்ளோஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஏதோ ஒரு சின்னதாக செலக்ட் பண்ண முடியும். அந்த நம்மளுடைய நம்பர் 2 இல்லைனா நான் வந்து நம்பர் ரியல் 2 வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம், கொஞ்சோண்டு செலக்ட் பண்ணிக்க முடியும், எல்லாமே யூஸ் பண்ண முடியாது. ஆனால் இப்போ நான் கொடுத்துட்ருக்க இந்த ஸ்டைல் மெத்தட்ஸில் உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜே தான். நீங்கள் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுற மாதிரியான மெத்தட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கூடவே எக்ஸ்ட்ரா நிறைய திங்ஸை நான் ப்ரொவைட் பண்ணிட்டேன் இப்போ. ஸோ நீங்கள் அந்த ரியல் லூப்பை நீங்கள் கன்சிடரே பண்ண வேண்டாம். நீங்கள் இந்த ரியல் லூப்பை கண்டிப்பாக நீங்கள் இது வாங்கி நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுடைய கண்டிப்பாக எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் நீங்கள் உங்களுடைய டெஸ்டிமோனியை சொல்வீங்க. அந்த அளவுக்கு இந்த பேக் இருக்குன்றது எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா கர்த்தருடைய ஏவுதல் நிமித்தமாக நான் நிறைய தடவை யோசித்து தான் இதை பண்ண. நிறைய பேர் ஃபீல் பண்ணி கேட்பாங்க, இது பிரதர் இந்த மாதிரி திங்ஸ்லாம் இல்லை, எங்களால் இது எங்களுடைய கீபோர்டுக்கு அது இல்லை, இது இல்லைன்னு. நான் மோஸ்ட்லி நிறைய தடவை சொல்லுவேன், எல்லா கீபோர்டுக்குமே நான் மினிஸ்ட்ரி பண்ணணும் அப்படின்றதுனால தான் i500லேருந்து நம்ம வந்து 920 ஜீனோஸ் வரைக்கும் அந்த மாடல் வரைக்கும் யூஸ் பண்ணுற மாதிரியான ஸ்டைல்ஸை நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் கர்த்தர் இந்த பர்டிகுலர் பேக்கை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு யாருக்கு வேணும்னாலுமே நான் அதே போல் இந்த மாதிரி எனக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள், நான் காஸ்ட்டு சொல்கிறேன், இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. என்னுடைய திங் நான் ரொம்ப க்ளீன் அண்ட் கிளியராக சொல்கிறது தான். உங்களுக்கு ஃபைல்ஸை நான் சிபிஎஃபாக கொடுத்துருவேன். ஸோ ஏன் சிபிஎஃப்ன்றதை பற்றினா தெரியும், சிபிஎஃப் ஸ்கேம் பற்றிலாம் உங்களுக்கு தெரியும். சிபிஐன்னு ஒரு ஸ்கேம் நடந்துக்கிட்டு இருந்ததை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதனுடைய அவேர்னஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ நான் சிபிஎஃபாக தான் தருவேன். ஸோ தட் நீங்கள் லைஃப் லாங் அந்த பேக்கை நீங்கள் எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், கஸ்டமைசேஷன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ அதெல்லாம் நான் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு தான் அந்த பேக் காஸ்ட் உட்பட எல்லாத்தையுமே நானே தெளிவாக சொல்லிடுறேன். ஏன்னா இதில் யாருமே நான் நடுவில் வந்து வாட்ஸ்அப்பில் எனக்கு வந்துட்டு நான் அதில் ஒரு காஸ்ட்டு, ஒருத்தருக்கு ஒரு காஸ்ட்டு, இன்னொருத்தருக்கு அதெல்லாம் கிடையாது. எல்லாருக்குமே பொதுவான ஒரே காஸ்ட்டுங்க 500. அண்ட் நீங்கள் வந்து மல்டிபேடோடு சேர்த்து வாங்கினீங்கன்னா, தட் இஸ் ஸ்டைல் ப்ளஸ் மல்டிபேட்னா 600. வெறும் ஸ்டைல்ஸை மட்டும் உங்களுக்கு வேணும்னா நான் 500 ப்ரொவைடட். நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக அது உங்களுக்கு பிளெஸ்ஸிங்காக அமையும். தெர் இஸ் நோ டவுட் ஆன் தட். ஏன்னா எனக்கு என்னுடைய குரூப்பில் இருக்கிறவங்களுக்குலாம் நான் ஆல்ரெடி இதை கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் அவங்க அதை யூஸ் பண்ணி எனக்கு நிறைய சாட்சிகளை சொல்லியிருக்காங்க. அதே போல் இது உங்களுக்கும் போய் சேரணுன்றது தான் என்னுடைய நோக்கம். இது ஏன் இது இவ்வளோ பெரிய காஸ்ட் கிடையாதுன்றது எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா இதோடைய காஸ்ட் ரேஞ்சஸ் வந்து அதிகம். ஏன்னா ஒவ்வொரு பேக்கோட ரேட் வேறு. பட் நான் இதை ப்ரொவைட் பண்ணுறதுக்கான ரீசன் இது மினிஸ்ட்ரி பர்பஸாக எடுத்துகிட்டு போகிறேன். எல்லா சபைகளுக்கும் சேரணுன்றதுனால தான் இந்த காஸ்ட், சரிங்களா? காட் bless you all. தேங்க்யூ ஸோ மச். வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள். என்னோடய நம்பர் நான் கொடுத்துருக்கேன். இது நீங்கள் பேக் வாங்குறதுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு பர்சனலி உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகங்கள் இருந்துச்சு
இருந்துச்சுன்னா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஹெல்ப் என்னுடைய மினிஸ்ட்ரி சைடில் தான் நான் உங்களுக்கு செய்கிறேன். ஸோ காட் bless you all. Thank you so much.